இன்றைக்கி நம்ம ஒரு பிரிஞ்சி சாதம் செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஒரு 2 கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். இது சிம்பிளான பிரிஞ்சி சாதம் தான். இஞ்சி பூண்டே நான் சேர்க்கலை. நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ தக்காளி எடுத்து வதக்கிடலாம். ஒரு டம்ளர் அரிசி தான், அதனால் தக்காளி வெங்காயம் கம்மியாக போட்டு வதக்கியிருக்கேன். இப்போ ஒரு கைப்பிடி புதினா போட்டு வதக்கலாம். மல்லி இலை இல்லை, புதினா நல்லா வதக்கலாம். இப்போ புதினா இலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் போல் பிரியாணி மசாலாவும் ஒரு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா நல்லா வெங்காயம் தக்காளியோட வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி, வெங்காயம், புதினா, மல்லி இலை எல்லாமே தயிர் எல்லாம் மசாலா எல்லாம் கலந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், சாப்பாட்டு அரிசி. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா நான் 2.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை அவிச்சு அறுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா போட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இப்போ சாம்பார் தூள் போட்டிருக்கேன். இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு முட்டை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் அவிச்ச முட்டையை அறுத்து போட்டு முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பொழுன்னு இருக்குது. பிரிஞ்சி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு இது தாங்க.